Hey guys, welcome and welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்னா என்ன, அது எதனால வருது and அது வரதுக்கு முன்னாடி எப்படி வந்து பிரிவென்ட் பண்றது, அது வந்ததுக்கு அப்புறம் எப்படி அதை சரி பண்றது அப்படிங்கறத பத்தி full details இன்னைக்கு பார்க்க போறோம். and இந்த வீடியோல நான் ஒரு 12 home remedies இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்க்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சோ இது கண்டிப்பா பெரிய வீடியோவா தான் இருக்க போகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தனித்தனியான 12 வீடியோஸ் போட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 12 home remedies வந்துட்டு நான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. சோ இப்போ இந்த ஹோம் ரெமெடிஸ் எப்படி பண்றது and இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஸ்ப்ளிட் எண்ட் அப்படிங்கிறது ஒரு டிசீஸோ இல்லை நோயோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு லைஃப் சைக்கிளோட ப்ராப்ளம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பு தான் ஸ்ப்ளிட் எண்டுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இந்த ஸ்ப்ளிட் எண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிக்கு எட்ஜஸில் வரக்கூடிய கிராக்கை தான் ஸ்ப்ளிட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹேர் இருக்குது இல்லையா, இந்த ஒரு ஹேரில் 3 லேயர் இருக்குது. ஸோ இந்த 3 லேயரில் ஃபர்ஸ்ட் லேயர் தான் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூட்டிக்கல் லேயர் பற்றி மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அந்த அடுத்து இருக்கிற 2 லேயர் பற்றி நமக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கியூட்டிக்கல் லேயர் பற்றி சொல்கிறேன். இந்த கியூட்டிக்கல் லேயர் தான் நமக்கு ஹேரை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் மொத்தத்தில் இந்த கியூட்டிக்கல் லேயர் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கியூட்டிக்கல் லேயர் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒர்க் பண்ணி டயர்டாகி நம்ம அதுக்கு சேலரி கொடுக்காம நம்ம வந்துட்டு அதை கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டயர்டாகி நம்மளை விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கியூட்டிக்கல் லேயர் உடஞ்சி அதுக்கு உள்ளே இருக்கிற 2 லேயரும் உடஞ்சி அந்த கிராக் விழுறது தான் ஸ்ப்ளிட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ப்ளிட் எண்ட் எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில மேஜர் ரீசன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாடி ஹீட்னால ஸ்ப்ளிட் எண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் செகண்ட் வந்துட்டு டஸ்ட் அண்ட் பொல்யூஷன்னால வரதுக்கும் ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், வண்டியில் 2 வீலரில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேரை அப்படியே விரிச்சு விட்டுட்டு லூஸ் ஹேரில் வந்துட்டு போவாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அது ரொம்ப ஹேர் டேமேஜை மட்டும் தான் கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரை அப்படியே விரிச்சு போட்டுட்டு போகிற மூலமா நமக்கு டஸ்ட்டும் அண்ட் நம்ம பொல்யூஷனும் நம்ம அந்த வண்டியில் போகும்போது ஸ்பீடாக காற்று வருதுல, ஸோ அது நம்ம ஹேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். அதனால கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட் வரதுக்கு 100க்கு 200% வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரியாக ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட் வரும். இது ஸ்ப்ளிட் எண்டுக்குன்னு மட்டும் கிடையாது, டோட்டலாக வந்து ஹேர் க்ரோத்துக்கே இது வந்துட்டு நம்ம சரியான ஃபுட் எடுத்துக்கல, நம்ம பாடியில் ஃபுட்டு வந்துட்டு இந்த விட்டமின்ஸ் அயன்ஸ் அதெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது ஸ்ப்ளிட் எண்டுக்கும் ஒரு காரணம். அடுத்தது நான் அடிக்கடி சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் நிறைய எடுத்துக்க நம்ம ஹேருக்கு அது டேமேஜை மட்டும் தான் கொடுக்கும். இதை நான் வீடியோ 1லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்துச்சுன்னா. அண்ட் டூ மச் ஆஃப் ஷாம்பு அண்ட் டூ மச் ஆஃப் கண்டிஷனர். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஷாம்பு போட்டு டெய்லி கண்டிஷனர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது ரொம்ப ஹாட்டான தண்ணியில் நீங்கள் வந்து தலை குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ப்ளிட் எண்ட் மட்டும் இல்லை, ஹேர் டேமேஜும் பண்ணும். ரொம்ப அதிக அளவில் கோல்டான வாட்டர்லையும் சரி, ரொம்ப அதிகமான சூடான தண்ணிலையும் சரி தலைக்கு குளிக்கக்கூடாது. அண்ட் அடுத்த விஷயம் எக்ஸசிவ் சன் எக்ஸ்போஷர். அதாவது நம்ம வெயிலில் டேரெக்டாக நம்ம ஹேர் வந்து படும்போது ரொம்ப ட்ரை ஆகும். ரொம்ப ட்ரைனாலையும் சன் எக்ஸ்போஷர்னாலையும் நமக்கு ஸ்ப்ளிட் எண்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தது நம்ம தலையை ப்ராப்பராக கோம் பண்ணாமல் நம்ம தலையை வந்துட்டு ப்ராப்பராக சிக்கி எடுத்து வாராமல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வருது. அண்ட் இதுக்கான ரெமெடிஸ் வந்துட்டு நான் இப்போ சொல்லிடுறேன். அண்ட் ரெமெடிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக ஸ்ப்ளிட் எண்ட் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ரெமெடிஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் ஹேரை ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் ஹேரை கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேரை வந்துட்டு இப்படி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ரிவர்ஸில் வந்து ஹேரை எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் தனித்தனியாக வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்ப்ளிட் எண்ட் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணிங்கன்னா 100% வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கவங்க ஒன்று ஹேரை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க அடியில் ஸ்ப்ளிட் எண்ட் இருக்க வரைக்கும். அப்படி இல்லைனா வெறும் ஹேரை கட் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்டை மட்டும் ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் 100% ரிசல்ட் இருக்கும். அப்படி கட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த ஹோம் ரெமெடியுமே ஸ்ப்ளிட் எண்டுக்கு ஒர்க் ஆகாது. அண்ட் ஸ்ப்ளிட் எண்டை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஸ்கேல்ப் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி போயிருச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக ஹேரை எடுத்து தான் ஆகணும், நம்ம வேறு வழியே கிடையாது. அப்படி நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகி எல்லா மொத்த ஹேரும் கொட்டிடும்.
இந்த 12 ரெமெடியில் ஒரு 2 ரெமெடிஸ் மட்டும் பிரத்யேகமாக ஸ்பிளிட் எண்டுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லலாம். மற்ற ரெமெடிஸ் எல்லாமே நீங்கள் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்கேல்ப்க்கும் யூஸ் பண்ணலாம், இதுவுமே யூஸ் பண்ணலாம். பட் இந்த 2 ஹோம் ரெமெடிஸ் மட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்பிளிட் எண்டுக்கான பிரத்யேகமான ஒரு ஹேர் பேக்ஸ். அது நான் லாஸ்ட் 2 வீடியோவாக சொல்கிறேன். முதல்ல இந்த 10 சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில்ஸ், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், நல்லெண்ணெய், அதாவது ஜிஞ்சலி ஆயில்னு சொல்லுவாங்கல்ல. இந்த 3 ஆயிலுமே சேம் குவான்டிட்டியில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்பிளிட் எண்ட்ஸில் எங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. அடுத்த நாள் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க. இது வந்துட்டு ரெகுலராக பண்ணிட்டே இந்த ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், கோகனட் ஆயில், இது 3 எடுத்து சேம் குவான்டிட்டியில் அதே மாதிரி நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வாஷ் பண்ணிடுங்க. ரெமெடி நம்பர் 2, கர்ட், கேஸ்டர் ஆயில், ஹனி, இது 3 சேம் குவான்டிட்டியில் எடுத்து ஒரு பேக் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஹேரில் அப்ளை பண்ணி 30 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. ரெமெடி நம்பர் 3, பப்பாயா பேஸ்ட் இருக்குல்ல, அதாவது பப்பாளியோட அந்த பேஸ்ட்டு, அதுவும் கர்டு வந்துட்டு 2ம் ஈக்குவலான அளவில் எடுத்து அதையும் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. நான் சொல்லக்கூடிய எல்லாமே நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நல்லா எஃபெக்டிவ் இருக்கும். ரெமெடி நம்பர் 4, கேஸ்டர் ஆயில், கர்ட், இது 2மே சேம் குவான்டிட்டியில் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணி 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. ரெமெடி நம்பர் 5, பப்பாயா பேஸ்ட்டு, ரா மில்க்கு, அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில், இது 3மே வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஆக்கி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. ரெமெடி நம்பர் 6, ஒரு எக் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், இது 2ம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. ரெமெடி நம்பர் 7, பனானா உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கர்ட் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 2 நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. ரெமெடி நம்பர் 8, கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் அண்ட் வைட்டமின் இ கேப்சியூல் 1, இது 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணி நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து வாஷ் பண்ணிடுங்க. ரெமெடி 9, ஆல்மண்ட் ஆயிலும் மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல, இது 2த்தையும் சேம் குவான்டிட்டியில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் வெட்டாக இருக்கும்போது, அதாவது ஈரமாக இருக்கும்போது இந்த ஆயிலை எங்கே ஸ்பிளிட்ன்னு இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பிளிட்டன் குறையிறது நீங்கள் பார்க்கலாம். ரெமெடி நம்பர் 10, வெந்தயக்கீரை தேவைப்படும், கோகனட் மில்க், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பச்சை பயிறு இருக்குல்ல, அந்த பச்சை பயிரை முன்னாடி நாள் நைட்டு தேவையான அளவு ஊற வச்சுட்டு காலையில் இதை 3மே அரைச்சிட்டு ஹேர் பேக் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், பச்சை பயிறு ஊற வச்சு எடுத்தது, வெந்தயக்கீரை, வெந்தயம் கிடையாது வெந்தயக்கீரை, அண்ட் கோகனட் மில்க், தேங்காய் பால், இது 3மே சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. எடுத்து அரைச்சிட்டு பேக்கை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி பேக்கை எப்போவுமே வடித்து தான் யூஸ் பண்ணணும், டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. பச்சை பயிரை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சொல்லக்கூடிய 2 ஹேர் பேக்குமே ஸ்பிளிட் எண்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிளிட் எண்ட் பேக்காக இருக்கும். ரெமெடி நம்பர் 11, ஆல்மண்ட் மில்க், அதாவது பாதாம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5லேருந்து 8 பாதாமை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்து அதை அரைச்சிட்டு அதை வடிகட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா பாதாம் பால் நமக்கு கிடச்சிரும். இதில் நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி, அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த பாதாம் மில்க்கையும் ஆயிலையும் அப்ளை பண்ணி நல்லா குலுக்கிக்கோங்க. குலுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஹேரில் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சதை இது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் அதை ஸ்ப்ரே பண்ணணும். இதே மாதிரி 30 மினிட்ஸ் வந்துட்டு 5 மினிட்ஸாக பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருங்க. அதாவது 1 hour ப்ராசஸ் இது. நான் கிளியராக சொல்லிடுறேன். ஆல்மண்ட் மில்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப ஸ்ப்ரே பண்ணணும். இதே மாதிரி 30 மினிட்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும். 30 மினிட்ஸ் ஸ்ப்ரே பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் நார்மல் ஷாம்பூவில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் கம்மியாகும். அண்ட் ஸ்பிளிட் எண்டை நான் சொன்ன மாதிரி ஸ்பிளிட் எண்டை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணணும். ரெமெடி நம்பர் 12, சூப்பரான ஹேர் பேக் இது. ஆலோவேரா ஜெல் 2 ஸ்பூன், கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன், ஹனி 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பட்டர் வந்துட்டு நமக்கு 2 ஸ்பூன் தேவைப்படும். பட்டர் நம்ம அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும், சால்டட் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆலோவேரா ஜெல்லும் நம்ம நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும், ரெடிமேட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கி நீங்கள் ஹேர் எந்தெந்த இடத்துல ஸ்பிளிட் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. நிஜமாக இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே வாஷில் ஸ்பிளிட் எண்ட் கண்டிப்பாக கம்மியாயிரும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.